ரியர் விண்ட்ஷீல்டில் டீஃபாகர் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் வைப்பர்ஸ் இருக்குது, வாஷர்ஸுமே இருக்குது. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பலேரோ நியோன்னு க்ரோமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த 5th டோர் ஓப்பன் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் பலேரோடைய அந்த டிஎன்ஏல 7 சீட்டர் ஆப்ஷன் வருது. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லெதரேஜ் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அந்த காம்பி கம்ஃபர்ட்டில் இன்னுமே வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட்ஸ் எல்லாம் பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேண்டில் பார்மே கொடுக்குறாங்க ஈஸியாக ஏறுறதுக்கு. அண்ட் இங்கேயும் ஃபுட் பெக் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ஏறி கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். நைஸ். அண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் வந்து என்னோடது 5.6. ஸோ மைன்யூட்டாக இருக்குது, எனக்கு ஓகே. பட் 6 ஃபீட்லலாம் ஆளுங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெட்ரூம் வந்து இடிக்கும், ரொம்பவே கஷ்டம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி லெக் ரூம் ஸ்பேஸு சூப்பராகவே இருக்குது, அல்டிமேட்னே சொல்லலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்குது, தாராளமாக 2 பேர் வந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு போக முடியும், எக்ஸப்ட் இந்த ஹெட்ரூம் ஸ்பேஸை தவிர. பட் மற்றபடி நம்ம அந்த நார்மல் பலேரோவோட நம்ம கம்பேர் பண்ணோன்னா அதை விட அதிகமான ஸ்பேஸே வந்து நமக்கு இங்கே இருக்குது 3rd ரோவில். அண்ட் இந்த இடத்துல நமக்கு அன்லாக் ஆப்ஷன் வருது. மற்றபடி இதில் நமக்கு அந்த வாஷருக்கான ஃப்ளூயிட் பாக்ஸ் வந்து இந்த ரியரில் கொடுக்கல, கம்ப்ளீட்டாக ஒரே இதுவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே இந்த சைட் வியூவில் வந்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஃபியூல் டேங்க்கான கேப் இருக்குது. ஸோ இப்போது இன்டீரியரில் 2nd ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2nd ரோ சீட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர் கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா அந்த எல் ஷேப்பில் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து என்னால் கம்ஃபர்ட்டாக சாஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. ப்ரோ இன்னும் நல்லா பின்னாடி வாங்க சீட்டை. ஸோ முட்டலை காலில், ஆனால் ஃபுல்லாக பின்னாடி வந்தோன்னா நமக்கு கரெக்டாக அந்த லெக்கை தொட்டமாக இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டிங்களா? நல்ல கம்ஃபர்ட்டாக உட்காந்தா தாராளமாக நம்ம ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக சீட் பாக்கெட்டுமே சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓகே தான் என்னை பொறுத்தவரை. மற்றபடி ரியரில் இந்த இடத்துல சின்னதாக வந்து நமக்கு லைட் கொடுத்துருக்காங்க ஹாலோஜன் பல்பில். மற்றபடி ஏசி வென்ட்ஸ்லாம் ரியரில் எதுவுமே கிடையாது. அண்ட் நமக்கு டோர் ஹேண்டில்ஸில் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இதோடைய ஃபினிஷிங்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் டச்சில் 3D டிசைனில் நமக்கு கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்ஸு, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஹோல்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சில்வரில் க்ரோம் பெயிண்டட், ஒரு க்ரோம் பெயிண்டடில் இந்த ஹோல்டர் கொடுத்துருக்கிறது ஒரு அல்டிமேட்டான விஷயம். அண்ட் சின்னதாக இங்கே நமக்கு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நமக்கு 2nd ரோவில் வேறு எதுவுமே பெருசாக கொடுக்கல. மெயினாக இந்த ஹெட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட்ரல் சப்போஸ் 3rd பர்சன் இல்லைனா நம்ம இந்த ஹேண்டில் வந்து இறக்கிக்க முடியும். ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டுக்காக. ஆனால் அதுலேயுமே எந்த ஒரு கப் ஹோல்டர்ஸ் எதுவுமே தரல. சீட்ஸு சீரியஸாகவே பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.